பெரம்பூர்னா இந்த கோவில் தான், பெரம்பூர்னா இந்த பிரபலமான பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னா இந்த சர்ச் தான். அது 3 மதத்தையும் கவர் பண்றாராமா. கொடா விஜய் மும்மதமும் சம்மதமாமா, மதசார்பற்ற சமூக நீதியாமா. மதசார்பற்ற சமூக நீதினா பெரம்பூரை ஏராசா தேர்ந்தெடுத்தீங்க. கொடா விஜய் பெரம்பூர்ல குறிப்பிட்ட கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்காங்க என்ற காரணத்தினாலும், திருச்சி கிழக்குல குறிப்பிட்ட சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க காரணத்தினாலும், சாதியும் மதத்தையும் பார்த்து இவர் தேர்ந்தெடுத்துட்டு மும்மதமும் சம்மதங்கள் மாதிரி பள்ளிவாசல் கோவில் சர்ச்சில் உட்கார்ந்து ஊட்டிட்டு இருக்காப்ல. கொடா விஜய் நேற்று வேட்பாளர் அறிவிப்புல என்ன பேசினாரோ அதுல ஒரு வார்த்தை கூட பேசாம பிரிச்சு, உண்மையிலே நீ பெரிய நடிகண்டா, திரிசா உலகத்தாண்டா அப்படின்னு வடிவேல பார்த்து சொல்வார்ல நம்மால, அது மாதிரி இவரை பார்த்து சொல்லலாம் நீ பெரிய நடிகண்டா அப்படின்னு. கொடா விஜய் எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜி பார்த்திருக்கேன், கமலஹாசன் பார்த்திருக்கேன், விக்ரம பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே இல்லடா அப்படிங்கிற மாதிரி. கொடா விஜய் இந்த தேர்தல் யாருக்குமான போட்டி, இது மக்கள் விரோத ஸ்டாலின் சாருக்கும் மக்களை விரும்புகிற விஜய்க்கும் நான் உண்மையா பேசுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களை போய் சொல்ல மாட்டேன், என் கேரோட உச்சத்தை உதறிட்டு என்னுடைய நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலை விட்டுட்டு என்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வலியும் வேதனையோட வழியை தாங்கிக்கிட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு உங்க வீட்டு பிள்ளையா, உங்க தம்பியா, உங்க அண்ணனா நிக்கிற எனக்கு ஓட்டு போடுங்க. எப்படி அப்படி மாத்துற? இந்த நடிப்பு நீ படத்துல கொடுத்துருந்தோம், தேசிய விருது விடுதி வந்திருக்கும். கொடா விஜய்